டெல்லியில் அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நடந்துட்டு இருக்கு. மியூச்சுவலா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு சர்வைவர் இருந்தா கூட அவங்களை எப்படியாவது கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளும் துரிதமா நடந்தது. வெளியுறவுத்துறை செயலாளரை நீங்க சந்திச்சீங்க. அவர்கிட்ட வச்ச கோரிக்கை என்ன? அவர் என்ன சொல்றாரு? அங்க எவ்வளவு பேர் அங்க இன்னும் இருக்காங்க அப்படின்னு சார் விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனிதர். அவர் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே கன்சர்ன்டா இருக்கிறாரு. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள்ல பெரும்பான்மையான நிறைய ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து தமிழ்நாடு சவுத்ல இருந்து வந்திருக்காங்க. சோ அவங்களுடைய வேரபூட்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறதெல்லாம் பத்தி அவர் வந்து அறிந்து வைத்திருக்கிறாரு. மேலும் அவர்கள் எந்த இடத்துல எப்படியெல்லாம் மாட்டியிருக்கிறாங்கிற அந்த புரிதலும் சாருக்கு வந்து இருக்கு. அவரு வந்து அன்கண்டிஷனலா அவங்க எல்லாரும் எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணி மியூச்சுவலா எப்படி கோஆர்டினேட் பண்ணி நம்ம வந்து அவங்களை ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வரணும், நம்ம துறை சார்ந்து எப்படி எல்லாம் கொண்டு வரணுங்கிறத பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்புறம் அவரே நாங்க ரெக்வஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவரே அந்த வார் ரூமுக்கு கூட்டி போய் கம்ப்ளீட்டா தரவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு. எங்க கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷனை நாங்க வந்து வாலண்டியரா கொடுத்தோம். அதையும் அக்செப்ட் பண்ணி புதுசா இது நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு 12 பேர் இந்த மாதிரி போனதை நாங்க கண்டுபிடிச்சோம். சார் கிட்ட நாங்க சப்மிட் பண்ணோம். உடனே அந்த 12 பேர் வந்து எப்படி வந்தாங்க, அவங்களோட இட்டினரி இருக்கா, அவங்களை எங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், நேபாளுக்கு உள்ள போறாங்களா, நேபாள இருந்து வெளில வராங்களா, இப்ப எங்க இருக்காங்க, அதெல்லாம் எப்படி பண்ணணும் அவருடைய சபார்டினேட்ஸ்க்கு அவர் வந்து ஜெய்சங்கர் கூட வந்திருந்தாரு. அவரும் தமிழகத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட நீங்க நேரே பார்த்து ஏதாவது கோரிக்கைகள் அவர்கிட்ட நேரடியா கொடுக்க முடியலனாலும் துறை சார்ந்து என்னென்ன கோரிக்கைகளை யார் யார்கிட்ட கொடுக்கணுமோ அதெல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க வந்து இது வந்து ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப குரூஷியலானது. ஏன்னா ஒரு நீங்க வாட்டர்னா கூட கீழே என்ன இருக்கும் நம்ம தோராயமா பண்ணிட முடியும், வாட்டருக்கு மேல ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ல போயிட முடியும். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி ஹைட்டுக்கு மட் இருக்குன்னு வைங்களேன், அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். அது டைம் ஆக ஆக அது வந்து இறுகிடும். நம்ம ரொம்ப சீக்கிரமா போய் அங்க ரெஸ்கியூ பண்றவங்க அதிலேயே கூட மாட்டிக்குவாங்க. அதனால இது ஒரு குரூஷியலான ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். பட் நிச்சயமாக இன்னும் கூடுதல் முயற்சி செய்து காலத்தின் கருணையோடு மீதி பெரிய ரெஸ்கியூ பண்ணுவோம் நான் நம்புறேன். இல்ல சென்னையில ஒரு டீம் தீவிரமா வேலை பார்க்கிறோம். அவர்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ல அவங்களுடைய வீடு இருக்கு, அட்ரஸ் இருக்குங்களா தெரிந்து கொண்டு சில பேருக்கு ட்ரெயின், சில பேருக்கு வெஹிக்கிள், சில பேர் கார்ஸ், என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா பண்ணிடுவோம். மிக்ஸ் ஆயிருக்காங்க. நம்ம கும்பகோணம், தஞ்சாவூர், சென்னை, மதுரை, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே மிக்ஸ் ஆயிருக்காங்க சார். எஸ் சார். இல்ல மேடம், அது 2 ப்ராசஸ் இருக்குங்க. சோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை கன்ஃபர்மேஷன் பண்ணாம அந்த நம்பர் சொல்லக்கூடாது. அதனால அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. பட் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி அந்த முடிவுக்கு வர வேண்டாம், வேகமா வேலை நடந்துருக்கு. சார் யூ வாண்ட் டு சே சம்திங் ப்ளீஸ். சார் ஒரு முக்கியமான இது மாதிரி ஒரு பேரிடர் நடக்கும்போது அந்தந்த மாநிலத்தில இருந்து ஒரு அதிகாரியோ அல்லது அமைச்சரோ வந்து அந்த இடத்திற்கு செல்வது வழக்கமான ஒன்று. எஸ் சார். அந்த அடிப்படையில நம்ம அமைச்சரோ அல்லது செயலாளரோ அல்லது டெல்லியில் இருந்த ஒரு சிறப்பு பிரதிநிதியோ இங்கிருந்து நேபாளத்துக்கு போறதுக்கு மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சம்பந்தமா வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு ஏதாவது நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் சார். நாங்க 4 அமைச்சருங்களே அயலக தமிழர் நலனுக்காக தென்னரசு சார், அவருடைய மாவட்டத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயத்துறை அமைச்சர் எங்களுடைய வினோத் சார், மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, நான் ராஜ்மோகன், அது மட்டும் இல்ல எங்களுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி, இவ்வளவு பேரும் உடனடியாக தாமதிக்காம இங்க கிளம்பி வந்தது எங்களுடைய சிஎம் உடைய இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் வந்தோம். இங்க எங்களுடைய சீனியர் ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, ஜெயா மேடம், மற்றும் இங்க வந்து நம்மளுடைய ரெசிடென்ட் கமிஷனர் இருக்காரு மிஸ்டர் ஆஷிஷ், சதீஷ் சார், எல்லாருமே ஒரு பெரிய டீம் தான் சார். நாங்க முதல்ல என்ன பண்ணோம், இதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தோம். பட் நம்ம இந்த முயற்சிகள் வந்து அவர்கள் என்னென்ன அவர்களுக்கு தேவை இருக்கோ, அவர்களுக்கு என்னென்ன அந்த விஷயங்கள் வந்து தடையில்லாமல் நடப்பதற்கு வந்து நம்ம செய்யணும். அந்த இடத்துல இப்ப தேவைப்படுவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் தான். ரொம்ப கால்குலேட்டிவா ஆர்மியும் அதுவும் பல நாடுகள் சேர்ந்து எடுக்கக்கூடிய மெஷரை வந்து நம்ம அங்க போய் பண்றதை விட அவங்க அங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர்ல இருந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பெரிமீட்டருக்குள்ள கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய முதல் பொறுப்பு. கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல சுத்தமா கம்யூனிகேஷன் கிடையாது. சற்றப்ப 70 பாலங்கள், தொங்கு பாலங்கள்லாம் பிரேக் ஆயிடுச்சு, சாலைகள் எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு டிஜிட்டல் ஹைவே, அதாவது இணையதளம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ அவர்களை வந்து ஒரு எங்க இருக்காங்கன்ற வேற புட்ஸ் கம்யூனிகேஷன் செய்வதற்கான பல்துறை முயற்சிகளை நாங்க வந்து இங்க டெலிகேட் போறது பத்தி ஒரு தகவல் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கொடுத்ததாகவும் அவர்கள் அதை நிராகரித்து விட்டதாகவும் அப்படிலாம் இல்ல. அப்படி நாங்க அப்படி எதுவும் அபிஷியலா எதுவும் கிடையாது. அந்த முயற்சிகளும் போயிட்டு இருக்கு. சோ காலத்தின் நேரத்தின் தேவை கருதி இந்த மக்களை வந்து இவ்வளவு வேகமா ஒரு கூட்டு முயற்சியில் இங்க கொண்டு வந்ததுக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஆமா, எப்பயுமே எந்த ஒரு டிசாஸ்டருக்கும் ஒரு செகண்ட் வேவ் இருக்குங்க. ஏதர் சுனாமி அல்லது ஒரு நிலநடுக்கம், அதே மாதிரி இந்த கிளாசியர் அவுட்பர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இதுக்கும் ஒரு டெஃபினட்டா செகண்ட் வேவ் வரும். இது மாதிரி செகண்ட் வேவ் அப்போ ஒரு குறுகிய காலத்திற்கு அந்த ரெஸ்கியூ மிஷன் வந்து சிறிது நேரம் தடைப்படும். பட் அதன் பிறகு தொடரும். டெல்லியில் அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 21 தமிழர்கள் டெல்லி வந்தடைந்த நிலையில் அவர்களை சந்தித்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். எஞ்சியவர்களை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.